உற்சாகமாக இருக்கீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஒருத்தருடைய பர்த்டே ஒரு 1.5 மாதமாக கொண்டாடுறத? சொல்லுங்கள். கிறிஸ்தனுடைய பிறப்பு உலகமெங்கும் நவம்பருடைய கடைசி வாரத்துலேருந்தே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நினச்சி பார்த்துருக்கோமா நம்ம அப்படி? ஏன் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரே ஒருத்தருடைய பிறப்பை பர்த்டேவை அது டிசம்பர் 25 தானாங்கிறதே கிடையாது, சரிங்களா? ஆனால் பிறந்தது சத்தியம். ஆனால் அதை ஒரு நாளை டெக்ளேர் பண்ணி எல்லாரும் அதை கொண்டாடுறோமே, ஏன்? ஒய் கிறிஸ்மஸ்? இது கிறிஸ்மஸோடைய மெசேஜ் கிடையாது. ஆனால் இந்த மாதம் முழுக்க நம்ம எதை தான் பார்க்குறோம்? கிறிஸ்து பிறப்பை தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் இன்றைக்கி நான் என்ன உங்களை உற்சாகப்படுத்தும்படி கர்த்தர் சொன்னார்னா, கிறிஸ்து ஏன் பிறக்கணும்? கிறிஸ்து என்னைக்காவது நம்ம நினச்சிருக்கிறோமா? கிறிஸ்து ஏன் பிறக்கணும் நினச்சிருக்கோமா? நினச்சி பார்த்துருக்கோமா? கிறிஸ்து பிறந்தார், ரைட்டு. ஏன் பிறக்கணும்? ஒரு சிங்கம் வருது, அந்த மான் அந்த சிங்கத்தை கண்டு ஓடுது. சிங்கத்தை கண்டு இது ஆனிமல் கிங்டத்தை விட்டுருவோம், மேன்கைண்டுக்கு வருவோம். ஒரு வியாதி வருது, உடனே எப்படியாவது நம்ம என்ன நினைக்கிறோம்? சுகம் ஆகணும்னு நினைக்கிறோமா இல்லையாங்க? நினைக்கிறோமா இல்லையா? எப்படியாவது இந்த ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு இன்னொரு செகண்ட் ஒப்பீனியனை கேட்டு எப்படியாவது நம்ம எதை வாங்கிக்க நினைக்கிறோம்? அந்த சுகத்தை வாங்கிக்க நினைக்கிறோம். ஏன் அப்படி நினைக்கிறோம்? ஏன் அப்படி நினைக்கிறோன்னு நம்ம நினச்சி பார்த்துருக்கோமா? சொல்லுங்களேன். யார் தந்தாத அந்த எண்ணத்தை? நல்லா கவனிங்களேன். நான் கேட்குற கேள்வி புரியுதா உங்களுக்கு? ஒய் கிறிஸ்மஸ்? ஏன் கிறிஸ்து பிறந்தார் ஏன் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஒரு வியாதி வருது, உடனே அது வந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? யார் கொடுத்தா அந்த சுகமாகணும், நான் நல்லா இருக்கணும், சரி ஏதோ ஒன்று கட்டிட்டு போவோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஏதோ ஒன்று கட்டிட்டு போவோம். சொல்லுங்க, நான் நல்லா இருக்கணும். நான் எப்படி இருக்கணும்? நான் நல்லா இருக்கணும். ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். இருக்குமா? பரவாயில்ல, உப்பு இல்லைன்னா பரவாயில்ல, காரம் இல்லைன்னா, கொதிக்கலைன்னா பரவாயில்ல. உங்கள் வீட்டில் யாராவது அப்படி சாப்பிட்றோமா? இதெல்லாம் நினச்சி பார்த்துருக்கோமா? நமக்குள்ளே அப்படி ஒரு ஆசையை வச்சதே காடு தான். நீ சுகமாக இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா அவருடைய சாயலாக நம்மளை உண்டாக்கியிருக்கிறார். அப்போது நம்ம அவருடைய சாயல் என்ன தெரியுமா? அது ராயல்ட்டி தான் அவருடைய சாயல். இன்றைக்கி கிறிஸ்தவத்துலேயும் சர்ச்சஸ்லேயும் இது பிரசங்கிக்கப்படாமல் இருக்குது. சுகம் வேணும். ஏன் வேணும்? நம்ம நினச்சி பார்த்துருக்கோமா? நல்லா சாப்பிடணும். ஏன் சாப்பிடணும்? ஃபிட்டாக இருக்கணும். ஏன் அந்த ஆசை வருது? ஹலோ, நான் அழகுபடுத்திக்கணும். ஏன் வருது? காட் கொடுத்தது அதெல்லாம். ஆமேன். அதை நினச்சி பாருங்க. காட் கொடுத்தது அதெல்லாம். ஏன்னா அவருடைய சாயல் அது. அவருடைய சாயல். நம்ம அழகாக இருக்கணும், நம்ம நல்லா உடுத்தணும், நல்லா சாப்பிடணும், சுகமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். அல்லேலூயா. எதுக்காக அவர் வந்தாருன்னா கவனிங்க, நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் வந்தார். அந்த சாயலை நல்லா கவனிக்கணும். அந்த த இமேஜ் ஆஃப் காட், தேவனுடைய சாயலாக தான் ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்தார். இன்கார்னேஷன் அப்படின்றது இங்கிலீஷில். தேவனுடைய சாயலாக கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். ஆமேன். அதே கிறிஸ்து, நல்லா கவனிக்கணும், அதே கிறிஸ்து மாதிரி அதே சாயலை நீங்களும் நானும் பெற்று இருக்கிறோங்கிற அறிவை உணர்த்த தான் கிறிஸ்து வந்தார். நாட் ஃபார் ட்ரெஸ்ஸு, டெக்கரேஷனு. கிறிஸ்மஸ் தினங்களில் எவ்வளோ மகிழ்ச்சிகரமாக ஏதோ நடக்குது, அதெல்லாம் செகண்ட்ரிங்க. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியணும் ஏன் கிறிஸ்து வந்தார், ஏன் பிறந்தார். முதல்ல உங்களுக்கு நல்லா தெரியணும், அவர் இனிமேல் பிறக்க போகிறாரா? பிறந்துட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் ஃபர்ஸ்ட் என்னது? பாலகன் பிறந்தது டிசம்பர் 25 இல்லை செப்டம்பர் 16 வேத பண்டிதர்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் பிறந்தது சத்தியம். ஆனால் அதை விட நமக்கு ஒரு குமாரன், சொல்லுங்க எல்லாரும், குமாரன் பிறந்தார்னு சொல்லலை, குமாரன். ஏன்னா பிறக்கும் போது அவர் குமாரனா பிறக்கல, குமாரன் கொடுக்கப்பட்டார். சொல்லுங்க எல்லாரும், குமாரன். அந்த குமாரன் போது மெச்சூரிட்டியை குறிக்குது. குமாரன்னா எதை குறிக்குது? மெச்சூரிட்டி. குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா அந்த குழந்தைய எனக்கு ஜோரம் அடிக்குன்னு சொல்லாது இல்லைங்க, அதை வளர்க்குறவங்க தான் செய்யணும். இப்போ குமாரன் அப்படின்பொழுது நல்லா கவனிக்கணும், ஒரு மெச்சூரிட்டிக்குள்ளே உங்களை கொண்டு போகணுன்றதுக்காக தான் அடுத்த வசனம். அதே வசனம் ஐசாயா 9:6 பாலகன் பிறந்தாரோட நிற்கல, குமாரன். அப்பனா அது கொடுக்கப்பட்ட ஆயிற்று. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குமாரன் பிறந்துட்டார். அந்த குமாரன் தான் அந்த, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, நான் சுகமாக இருக்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், என்னை மதிக்கணும். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? மதிக்காதவங்க வீட்டுக்கு சும்மா பரவாயில்ல மதிக்கலன்னு அப்படின்னு போவோமா?
சொல்லுங்க. சர்ச்சஸ்லேயே பாருங்கள், சில பேசலைன்னா அவங்க வர வழியில் போகாமல் வேறு ஒரு வழியில் போவாங்க. ஃபங்க்ஷன்ஸ்லாம் பாருங்கள், அவங்க வந்து எங்கள் இதுக்கு வரல, அதனால் அவங்க மூஞ்சில் முழிக்க மாட்டேன். இந்த மாதிரி குணாதிசயங்கள் நம்மளை மதிக்கணுங்கிறதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? ஏன் வந்துச்சு அந்த குணம்லாம்? குவாலிட்டி கேரக்டர்ஸ்லாம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? காடு. அதுக்கு என்ன பேர்? குமாரன் கொடுக்கப்பட்டாருங்கிறது நமக்கு தெரியறதில்ல. நமக்கு பைபிளில் சிலதெல்லாம் தெரியலங்கிறதே நமக்கு தெரியலை. ஹலோ, சிலதெல்லாம் நமக்கு தெரியலங்கிறது தெரியல. தெரிஞ்சா நமக்கு தெரியலன்னு தெரிஞ்சுட்டோன்னா நான் என்ன செஞ்சிருவேன்னா தெரிஞ்சுக்குவேன். கிறிஸ்து ஏன் பிறந்தார் அப்படின்னா நான் நல்லா வாழறதுக்கு அவர் பிறந்தாருங்க. சொல்லுங்க எல்லாரும். எதுக்காக பிறந்தார்? நான் சுகமா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் மதிப்புக்குரியவளா இருக்கணும். ஃபாதர் காடுக்கு இந்த குமாரனை கொடுக்கப்பட்டதுக்கு என்ன நோக்கம்? ஃபாதர் காட் இஸ் காட், பிதா தேவன். இந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்புனதுக்கு என்ன ரீசன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க என்ன பெரிய ஆளா? ஹலோ, நீங்க நான்லாம் பெரிய ஆளா? காட்லி சில்ட்ரன் சொல்றதுக்கு பெரிய ஆளா? சத்தியமா இல்லைங்க. ஒரு தடவை வயிற்றால போச்சுன்னா தெரியும் உங்களுக்கு. ஹலோ, நிற்கிறவங்க உட்காந்துருவாங்க. 2 தடவை போனால் உட்காந்தவங்க படுத்துக்கிட்டே பேசுவாங்க. 3 தடவை போனால் பேசவே முடியாது. எல்லா பணக்காரங்கலேருந்து ஏழையிலேருந்து குள்ளன்லேருந்து உயரமானவங்கலேருந்து எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரிதான். இதான் எல்லாருடைய உடம்பும். ஏன் பிறந்தார்? எதுக்காக குமாரனை கொடுத்தாருன்னா நல்லா கவனிக்கணும். நான் போன வாரமே சொன்னேன் பாருங்க. கை இப்படி தட்டி எழுப்புனா சொல்ல தெரியணும். எதுக்கு சொல்லுங்கள் யாராவது? நான் போன வாரம் சொன்னேன். சிம்பிளி ஹீ லவ்ஸ் யூ. இந்த குழந்தை, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அது சொல்லுது இதெல்லாம் ஒரு அம்மாவா அப்படிங்குது. உங்கள் பிள்ளைங்க இல்லை, ஜென்ரலி. சரியா? அப்புறம் என்ன சொல்லுது? நான் அப்போ இந்த வீட்டில் போய் பிறந்தேன் பாரு, அந்த அப்பா எப்படி இருக்கிறாரு, அந்த அம்மா எப்படி. இதெல்லாம் எல்லா குழந்தைங்களுமே மெச்சூர் ஆகாத குழந்தைங்கள்லாம் சொல்லுங்க. மெச்சூர்னா ஏஜ் மீன் பண்ணலன்னா, ஏஜ் நல்லா வந்து கூட மைண்டு மெச்சூரிட்டி இல்லாதவங்க சொல்லுவாங்க. நம்ம கூட காடுக்கிட்ட சொல்லுவோம், என்னை ஏன் தான் படைச்சாரோ. நல்லா பல 1000 தடவை நான் அப்படி நினச்சிருக்கிறேங்க. நான் ஏன் தான் பிறந்தனோ, எனக்கு ஏன் ஊழியத்தை கொடுத்தாரோ அப்படிலாம் நான் நினச்சிருக்கேன். இப்போ நம்ம எல்லாமே நல்லா இருக்கும்போது ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணி ஜம்முன்னு நல்லா தலையாட்டுவோம். நமக்கு ஏதாவது அன்ஃபேவராக இருக்கும்போது நம்ம ஹார்ட்டு கேட்குங்க. வாயிலேருந்து வரலனா கூட என்ன கேட்கும்? என்னை ஏன் தான் படைச்சாரோ அப்படின்னு கேட்கும். நான் சொல்கிறேன், உங்களை அவர் சாயலாக உண்டாக்குனார், அவருடைய சாயலாக உண்டாக்குனார். உங்களை அவர் இந்த உலகத்தில் ஏன் உண்டாக்கணும்னா, அந்த குழந்தை என்ன சொன்னாலும் நான் சொன்ன பாருங்கள், இதெல்லாம் ஒரு அம்மாவா அப்பாவா, என்னை போய் இப்படி படிக்க வச்சாங்க, எனக்கு இது பிடிக்காதெல்லாம் செஞ்சாங்க, இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க. ஒரு குற்றப்பத்திரிக்கையே வாசித்தா கூட அந்த பிள்ளையோட சொத்தை எடுத்து என் பிள்ளையோட சொத்தை எடுத்து இவங்களுக்கு கொடுப்பேனா, இல்லை இவங்க ஆலனோட எடுத்து எனக்கு தருவாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல, கொடுக்கவே மாட்டாங்க. மாட்டவே மாட்டோம். யாராக இருந்தாலும், அதுங்க எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் கொடுக்கவே மாட்டோம். ஏன் தெரியுமா? அது என் பிள்ளை. அப்போது காடு இந்த கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடுறோம்ல, அது எதுக்கு தெரியுமா? அவர் உங்களை பிள்ளையாக பார்க்குறாரு. எதுவாக பார்க்குறாருங்க? உங்களை பிள்ளையாக பார்க்குறாரு. சன்ஷிப் அண்ட் டாட்டர்ஷிப். சன்ஷிப்னு இங்கிலீஷில் இருக்குன்னா மீன்ஸ் ஆல்சோ காமன் ஜெண்டர். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது. ஒரு பிள்ளையாக பார்க்குறாரு. அப்போ இந்த பிள்ளை எல்லா இக்கட்டுலையும் இருந்தாலும் அது என்ன செய்யும்? கரெக்டாக சில கட்டங்களில் அது என்ன தான் செய்யும்? அந்த பெற்றோரை தான் டிபெண்ட் பண்ணும். ஒத்துக்கிறீங்களா இல்லையாங்க? ஒரு பையன் கடன் வாங்கிட்டு எங்கள் அப்பா அடைப்பாருங்கிறான். என்னங்க? கடன் வாங்கிட்டு எங்கள் அப்பாவை போய் கேளுங்கிறான். யார் சொல்லி கொடுத்தா இது? யார் சொல்லி கொடுத்தா? அது ரத்தத்திலே ஊர் இருக்கு, அப்பாங்கிற உறவு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அப்பா கிட்ட போகணுங்கிற உறவே தெரியல. நீங்கள் என்ன அல்லேலூயா பாடினாலும், நீங்கள் என்ன பைபிள் படித்தாலும் நல்லா கேட்டுங்க, நீங்கள் அவரோட வைக்கிற ரிலேஷன்ஷிப் தான் அந்த பவரை ரிலீஸ் பண்ணும். ரிலேஷன்ஷிப் ரிலீஸ் பவர். என்ன ரிலேஷன்ஷிப்பு? இந்த அப்பா பிள்ளைங்கிற ரிலேஷன்ஷிப்பு தான் அந்த பவரை ரிலீஸ் பண்ணும். அந்த பவருக்குள்ளே தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவ கிறிஸ்துமஸை ஏன் பிதாவாகிய தேவன் குமாரன் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல், ஆமென், கிரைஸ்ட் வந்து ஃபாதர் காடுக்கு குமாரன். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. ஆனால் அவரே காடா? எஸ் ஆர் நோ? ஃபாதர் காடு தான் அவரா? நித்திய பிதா. அவருக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாம என்னது? கர்த்தர்த்துவம்னா என்ன? கர்த்தர், the government shall be upon his shoulders
அப்படின்னா என்ன, கவர்மெண்ட்டே அவருடைய ஷோல்டரில் இருக்குதான். அப்போனா அப்படி நின்னாருன்னா அந்த ஹோல் கவர்மெண்ட்டு. அல்லேலூயா. அப்போ அவர் காடுங்க. அவர் ஜீசஸ் யாருங்க? காட். ஃபாதர் காடுக்கு எவ்வளோ கனம் கொடுக்குறோமோ அதே கனம் தான் இயேசு கிறிஸ்துக்கும். அப்போ அந்த குமாரன் இந்த உலகத்தில் வந்தது எதுக்குன்னா, பிதாவுக்கு அவர் எப்படி குமாரனோ அதே மாதிரி உங்களையும் என்னையும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் லிங்க் பண்ண, கனெக்ட் பண்ண தான் அவர் வந்தார். வந்துட்டு அந்த கர்த்தத்துவத்தை தள்ளி வச்சுட்டு வரல. கர்த்தத்துவம்னா என்ன சொன்னேன்? the whole government, the authority and power. அதே மாதிரி பாருங்க, அவருடைய நாமம் என்னவா? அதிசயம். நல்லா கவனிக்கணும். அதிசயம் சொல்லுங்க எல்லாரும். அதிசயம். ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன் இருக்கு பாருங்க. தேவன்னா the mighty God. so Jesus is the mighty God. நிறைய பேருக்கு இயேசு காட்னு எங்கெங்க இருக்கு பைபிள்லன்னு கேட்பாங்க. கேட்டிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியல. படித்தா தானே தெரியும். உங்களை கேட்டால் சொல்ல தெரியுமா? அவர் தான் காடுன்றதுக்கு வசனம் சொல்லுவியாம்மா? எப்படி சொல்லுவேன்? வல்லமில்ல தேவன் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு குமாரன் ஜீசஸ் கிரைஸ்ட்னு இருக்காம அதில், அந்த சென்டென்ஸில், அந்த வார்த்தையில், ஐ மீன் அந்த வசனத்தில், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தாரு, அது இயேசு தான் பிறந்தார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? இது வந்துங்க வாழ்க்கை சத்தியம். இது சும்மா யூடியூப்பை திறந்து அல்லையிலான்னு கையை ஓசத்திட்டு பாடிக்கிட்டு போகிறது இல்லை. இதெல்லாம் நம்மளை ஒரு சொத்தையா இல்லை, ஒரு நெத்து மாதிரி உருவாக்க தேவன் விரும்புகிறார். ஆயிரக்கணக்கான பேர் கர்த்தருடைய சர்ச்சுக்கு போனாலும் ஒரு ஆத்துமாவில் பலனோட நம்ம வாழ்ந்து காட்டணும். ஒரு சேலஞ்சஸ்லாம் நம்ம வந்து அதில் வின் பண்ணி காட்டணும். அப்போனா சத்தியம் இருந்தால் தான் நிற்க முடியும். உங்களுக்கு தெரியுமா இங்கே யாருக்கும் நித்திய பிதா சமாதான என்ன பிரபு அப்படின்ற ஜீசஸ் இஸ் காட் அப்படின்னு எங்கேயாவது வசனம் இருக்கா? நான் சொல்கிறது டைரக்ட் ஆன்சர். அதாவது தீத்துல 2:13 எடுங்களேன். தீத்து 2:13. அடுத்து ரோமர் 9:5 எடுத்து வச்சுங்க. ரோமர் 9:5 நான் இங்கே சொல்லியிருக்கேன். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும், நல்லா கவனிங்க, மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய, பாத்தீங்களா? மகாதேவனும் கமா நமது நமது இரட்சகர் இஸ் த சேவியர் ஜீசஸ் இஸ் காட் இஸ் த மைட்டிங்கிறது தான் மகாதேவன். மகாதேவன் யாருமா? மகாதேவன் யாருன்னு வசனம் எங்க இருக்கு? கண்ணை மூடிட்டு நீங்க எப்படி உங்களுடைய அக்கௌண்ட், இந்த பாஸ்புக் இங்க இருக்குன்னு உங்களுக்கு நினைவு இருக்கு, பர்த் சர்டிஃபிகேட் இங்க இருக்குன்னு நினைவு இருக்குல்ல? இருக்கா இல்லையா? நிறைய பேருக்கு இருக்கா இல்லையா? அது கூட இல்லையா? இருக்கா இல்லையா? அதே மாதிரி இது நினைவு இருக்கணும். 2:13 தட்டி எழுப்பினாலும் சொல்லு ஜீசஸ் தான் காடா அப்படின்னு உங்களை யாராவது கேட்டா, எஸ் இவர் தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எல்லாம் அந்த 1ஆம் வசனத்தில் இருந்தாலும் ஏசு கிறிஸ்துன்ற வேர்டு இருக்கான்னு கேட்பாங்க நிறைய பேர். அல்லேலூயா. ஏசு தான் தேவன், தேவன் தான் இயேசுவா வந்தார். ஆமென். காடோட ரெப்ரசன்டேஷன் தான் யாருன்னு இருக்குன்னா ஜீசஸ். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா, அவர் தான் காடு தான் ஜீசஸாக பிறந்திருக்கிறாருன்னு சொல்கிறேன். அந்த ஜீசஸ் உங்களுக்குலாம் வந்தால் உங்கள் பேர் என்னங்க? கண்ணு வந்து ஆடு வந்து ஆடு குட்டி போட்டால் ஆட்டுக்குட்டி, மாடு போட்டால் கன்று குட்டி. நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்களும் நானும் தேவன் குட்டி தேவனுங்க. நம்ம அதுக்கு தாங்க வந்தார். இந்த சத்தியம்லாம் புகட்டப்படாமல் இருக்குது. அதை வந்து ஊறுகா மாதிரி இருக்குது, மெயின் டிஷ்ஷாகவே நமக்கு சொல்லப்படலை. புரியுதா நான் சொல்கிறது? கிறிஸ்து என்னவா இருக்கிறார் சொல்லுங்க? தேவன். தேவன். இப்போ நல்லா கவனிக்கணும், நான் சொல்கிறது வந்து சத்தியமான வசனங்கள். ஜான் காஸ்பல்ல 14:20 எடுத்து வாசிங்களேன். 14:20 நல்லா கவனிங்க. இயேசு சொல்றாரு, நான் என் பிதாவிலும். நல்லா கவனிக்கணும், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் போது யார் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க? ஜீசஸ் உங்களோட இருக்கிறாருன்னா யாரும் இருக்கிறா? ஏன்னா ஜீசஸ் சொல்றாரு, நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? என்னையும் ஃபாதர் காடையும் பிரிக்க முடியாங்கிறாரு. அப்படின்னா என்னையும் தேவனையும் என்ன செய்ய முடியாது. அப்ப கிறிஸ்துவ நீங்க ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துடுறாரு. கிறிஸ்துவ நீங்க ஏற்றுக்கொண்ட உடனே கிறிஸ்து வாங்கன்னு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தாங்களா? அவர் ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர் அத்தனை பேருடைய பிள்ளைகளாகிறதுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. அப்ப நீங்க கிறிஸ்துவ சமூகம், யூ ஆர் த கேரியர் ஆஃப் கிரைஸ்ட்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பேப்டிசம் பண்ணும்போது. அப்ப கிரைஸ்து உள்ள வந்தா யாரும் வந்துட்டாங்க? நானும் பிதாவும். அப்ப ஃபாதர் காடும் ஒன்னா இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஃபாதர் காட் ஜீசஸ்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஃபாதர் காட் உங்களை எப்படி பார்ப்பாருன்னா, ஒரு ஆடு வந்து குட்டி போட்டா என்ன பண்ணாத, அதுக்கு கால் நடக்கிறதுக்கு அது காலை இது பண்ணி விடும். அது உடம்புல இருக்கிறதுலாம் அதுவே நாக்காலேயே நக்கி 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 அதை வந்து க்ளீன் பண்ணும், அதை நடக்க வச்சிடும்.
டப்பு டப்புன்னு விழுந்தா கூட அது என்ன பண்ணும்? நடக்க வச்சிடும். யானையை கூட நான் பார்த்துருக்கேன். யானை கூட அது செய்யுது. அதுதான் பேரண்டல் கேர். ஒரு அனிமல் கிங்டமில் பேரண்டல் கேர்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள். அதை விட பல கோடி மடங்கு இவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். ஒய்? ஹி சிம்பிளி லவ்ஸ் யூ. ஏன்? இது என் பிள்ளைன்ட்டார். இந்த பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலும் அந்த பிள்ளை ஹேஸ் த ரைட் டு கோ டு த ஃபாதர். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நம்மள என்ன சொல்ல, உனக்கு என்ன பிரச்சனாலும் சொல்லு, நீ அம்மாட்ட சொல்லு, அப்பாட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறோம். கேட்க மாட்டீங்களா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் நன்மையானதை கொடுக்கறது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா, ஜீசஸ் இஸ் காடு. நீங்கள் ஜீசஸை ஏற்றுக்கொண்டீங்கன்னா காடு உங்களுக்குள்ளே வந்துடுறாருன்னு சொல்கிறேன். இப்போ ஜீசஸ் வரலன்னா, பிறக்கலைன்னா வரமாட்டாருங்கிறத விட நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு பாவம் என்ற ஒரு பெரிய பேரியரை ஃபாதர் காடு கிட்ட கொண்டு போக முடியாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு பிறக்கலைன்னா அவர் குரூசிஃபிகேஷனுக்குள்ளே போக முடியாது. அந்த ரத்தம் சிந்தினதை நீ இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ரட்சிப்பு வந்துருச்சா? ஒரு ஏத்திஸ்ட் சொல்கிறாரு, கிரைஸ்ட் எனக்கு சால்வேஷனை கொடுத்தாரு, எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு, எல்லா மாமிசமான யாவருக்கும்ன்றீங்க அப்படின்றதுக்கு ஒரு ஊழியக்காரர் அழகான பதில் சொன்னார். இந்த ஹோல், அதாவது அந்த ஏரியாவில் வந்து ஒரு பெரிய சோப்பு கம்பெனி இருக்குது. என்ன இருக்குது? சோப்பு கம்பெனி இருக்கிற எல்லாருக்குமே சோப்பு கையில் வந்துடுமா? நீ போய் என்ன செய்யணும்? சோப்பு எடுத்து வாங்கி உன் கையை என்ன பண்ண, விலை கொடுக்குறியோ, ஓசியில் வாங்குறியோ, எப்படியோ சோப்பை எடுத்து நீ என்ன செய்யணும்? ரட்சிப்பு இலவசமானது. சோப்பு எடுத்து நீ கழுவுனா தானே உனக்கு அழுக்க போகும். சோப்பு கம்பெனி இருக்கிறதுனால அது க்ளீன் ஆகிடுமா? ரத்தம் சிந்தினதுனால எல்லாருக்கும் பாவம் மன்னிக்க விடுமா? நீ அந்த ரத்தத்தை நம்பணும். என் பாவத்துக்கு இவர் பரிகாரம் பண்ணிருக்கிறார் நம்பணும் அப்படின்ற வார்த்தையை அவர் கேட்டுங்க. இந்த சோப்பு கம்பெனி சொன்ன உடனே, சோப்பு கம்பெனி இருக்கிறதுனால இந்த அந்த தேசமே அந்த அந்த பீப்புள் எல்லாம் க்ளீன் ஆயிட்டாங்களா? இல்லை. இயேசு உலகத்துக்கு வந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சுன்றதுனால எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்களா? எத்தனை பேர் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க, நல்லவங்களே இருக்கிறாங்களே. அல்லேலூயா. ஆனால் ரட்சிக்கப்படலைன்னா ஃபாதர் காட்ட நீ கண்ணை மூடுறனா நீ எங்கே இருப்ப? அல்லேலூயா. உனக்கு மகனாவும் மகளாவும் வச்சு அவருடைய ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சுதந்திரத்தையும் கொடுத்து நீ நல்லா வாழணும். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டே சுகமாக இருக்கணும். நான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும். நான் நல்லா ட்ரெஸ் பண்ண விரும்பல. யாராவது சொல்லுவாங்களா? நான் படிச்சிருக்கேன், ஆனால் எழுத மாட்டேன். எனக்கு எல்லா ஆன்சரும் தெரியும். 100 மார்க்குக்கு 100க்கு 100 எடுக்கிறதுக்கு படிச்சிருந்தா கூட நான் 40 மார்க் தான் எழுதிட்டு. எந்த முட்டாளாக சொல்லுமா? சொல்லுங்களேன். அது ஃபூல்னு அர்த்தம், அது பைத்தியம்னு அர்த்தம். அது மாதிரி தான் நம்ம பாருங்க, உடம்பை கவனிச்சுக்கணும், அதை பண்ணுற எதுக்கு தெரியுமா? அவருடைய சாயலுங்க அது. அவர் சொல்லி கொடுத்துக்கிறாரு, நீ நல்லாரு, நீ மகிழ்ச்சியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், நீ படுத்த கண்ணை மூடி தூங்கணும், நீனு உன் ஜெனரேஷன் உன் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், ஒரு குறையில்லாமல் நீ இருக்கணும்னு தன்னுடைய குமாரனை அனுப்புனாருங்க. அவருக்கு இது இல்லை அது இல்லைங்கிறதுக்கு பவர் இல்லாமல் இல்லவே இல்லை ஜீசஸ் கிட்ட. அவ்வளோ பெரிய தேவனை குமாரனா இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்குள்ளே வந்திருக்கிறாருங்க அவர். அப்போ அங்கே என்ன இருக்குது ரீட்டாமா? 2:13 இயேசு கிறிஸ்து ரட்சகர் தான் மகாதேவன் இருக்கு. அப்போ உங்களுக்கு 2:13 சொல்ல தெரியுமா? தீத்துல டைட்டஸில் யார் கேட்டாலும் சொல்லுவீங்களா? கிரைஸ்ட் ஜீசஸ் தான். ஆமேன். நம்ம காங்கிரிகேஷனில் ஒரு சிஸ்டர் 1000 பேர் இருக்கிற மீட்டிங்கில் போயிட்டு ஒருத்தர் கேட்ட உடனே எல்லாம் கப்சிப்புன்னு இருந்திருக்காங்க. அந்த ஒரு சிஸ்டர் கையை ஒசத்தி ஆன்சர் சொன்னதும், உங்கள் பின்னணியில் யார் இருக்கான்னு கேட்டிருக்கிறாரு. ஹலோ, நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நம்ம பெரிய ஆள்லாம் கிடையாது. சத்தியத்தை சத்தியமாக புரிஞ்சுக்கணும். உண்மையானது அது. அதுக்கு வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. ஹீ இஸ் காட். நீங்கள் குமாரனாக இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா நீங்களும் ஒரு தேவன். நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று உங்கள் வேதம் சொல்லி இருக்கிறதுன்னு எழுதப்பட்டிருக்கு. வேத வாக்கியம் தவறாததா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வேணுங்க. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல இன்னொரு வசனம் சொல்றேன், கிரைஸ்ட் இஸ் காட்னு. ஜீசஸ் தான் ஃபாதர் காடா வந்தாருன்னு சொல்ல தெரியுமா? நம்புறீங்களா? பிலிப்பு சொல்றான், கூடவே இருக்கிற சீஷன், ஜீசஸ் எங்களுக்கு வந்து ஃபாதர் காடை மட்டும் காட்டுங்க. அவருக்கு அது பெரிய வேதனையா இருக்கு, ஒரு பெரிய பாவமா தெரியுது அவருக்கு. பாவத்திலே பெரிய பாவம் நீங்கள் காடை தெரிஞ்சுக்காது தான் பாவம். பக்கத்தில் அடிச்சு சொல்லுங்க, பாவத்திலே பெரிய பாவம் என்ன? காடை தெரிஞ்சுக்காம இருக்கிறது. பாவத்திலே பெரிய பாவம் என்ன? நீங்க ஜீசஸோடைய 4 காஸ்பல் நீங்க படிச்சீங்கன்னா, ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்தாங்களா? நான் பிரமாணம் என்ன சொல்லுது? விபச்சாரியை கல்லெறிந்து கொல்லணும்னு சொல்லுது. அதுக்கு எல்லாரும் எழுத்து நிற்கிறாங்க, கல்லெடுத்து எடுக்கிறாங்க. இந்த நாளில் மட்டும் நீங்க இந்த மாரி இயேசு கிறிஸ்துவ செஞ்சாருன்னா இன்னைக்கு என்ன செய்வாங்க? இயேசுவே கொலை பண்ணிடுவாங்க. குற்றப்பத்திரிக்கையை வாசிக்கிறவங்க கிட்ட நீங்க வச்சுக்காதீங்க. உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னா வச்சுக்காதீங்க அவங்க கிட்ட. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்.
அவங்கள வெறுக்க வேணாம், அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக போகாதீங்க, உங்கள் நிம்மதியை கெடுத்துருவாங்க. ஆனால் நீ நிம்மதியாக இருக்கணும்னு உனக்கு ஜீவனே கொடுத்தாரு. ஜீவனை கொடுத்ததை விட பெரிய விஷயம் ஏதாவது இருக்கா? ஜீவனோட பெருசு இருக்கா? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையும் நமக்காய் தந்தருளினவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அது 3:16 குமாரனை அனுப்பி இவ்வளவு கிறிஸ்தவர்கள் மேல் அன்பு கூறல, உலகத்து மக்கள் எல்லாருமே அன்பு கூர்ந்தாராம். அப்ப நான் என்ன ஃபோக்கஸ் பண்ண விரும்புறேன்னா, ஜீசஸ் இஸ் காட். அந்த காடை நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா நீங்க யாருன்னு சொல்ல வரேன். நிறைய பேருக்கு இதை ஏற்றுக்கொள்ள கூட முடியல. பைபிள் இதுல தவறவே இல்லை. இந்த ஸ்கிரிப்சர்ஸ் வில் நாட் பி broken இருக்கு இங்கிலீஷ்ல. திஸ் ஸ்கிரிப்சர் வில் நாட் பி broken. அதை நீ உடைக்க முடியாது. நீ வேணா உடைச்சா நீ உனக்கு வேணான்னா போ. ஆனா உன்னை காடு எப்படி பார்க்குறாரு? குட்டி காடா பார்க்குறாரு. கிறிஸ்மஸே அதுக்கு தாங்க. அதை ரெனோவேட் பண்ணி உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் கொடுக்கதாமா குமாரனே நான் நினைச்சேன். அது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டாரு அவரு. இன்னொரு இடத்துல தேவன் தான் ஜீசஸ் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, ரைட்டா 9:5 ரோமர்ல, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் நல்ல இவர் நாங்க எழுதிருக்கு ப்ரொனவுன்ல இருக்காங்க. இவர் எவர், அதுக்கு முன்னாடி நவுன் வருது. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட, அந்த இவர் ஜீசஸ், ஜீசஸ் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். இந்த வசனத்தை பார்த்தீங்களா? சர்வத்தையும் உண்டாக்கின தேவன்றது ஒரு வசனம் இருக்கு. ஆனா இந்த ஹோல் வேர்ல்ட விட பெரியவர்னு இருக்கு இந்த வசனம். சர்வத்துக்கும் சர்வத்தையும் உண்டாக்கின தேவன்னா பொய் கிடையாது. அது சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த ஹோல் வேர்ல்டில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் நீங்க எடுங்களேன். வானத்தை எடுங்க, வானத்தில் உள்ளவைகள் எடுங்க, பூமி எடுங்க, பூமியில் உள்ளவைகள் எடுங்க, சமுத்திரத்தை எடுங்க, சமுத்திரத்தில் உள்ளவைகள் எடுங்க, என்னங்க எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் ஒன்னா வச்சா கூட அது எல்லாத்துக்கும் மேல இருக்கிறாராம் அவர். அந்த தேவன் தான் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளன்னு சொல்லாம சொல்லுங்க, எனக்குள்ளன்னு சொல்லுங்க. இதை நீங்க ரொம்ப நாள் தியானிக்கங்க, உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறுங்க. ஓவர் நைட்ல வராது. ஒரே ராத்திரியில் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வராது. இந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. ஆமேன். அப்ப கிறிஸ்து தேவன், அந்த தேவன் கிறிஸ்துவின் வடிவத்தில், கிறிஸ்துவோட இமேஜில், ஃபாதர் காடு கிறிஸ்துவோட இமேஜில் வந்தாரு. நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவோட இமேஜ் உனக்குள்ள வந்துருச்சு. அந்த கிறிஸ்துவோட இமேஜ் என்ன? இமேஜ்னா தோற்றம் மட்டும் இல்ல, அதோட ஆட்டிடியூட்ஸ் இருக்கு. வாட் ஆர் தி ஆட்டிடியூட்ஸ் சொன்னேன் நான்? தன்னை காத்துக்கிறது, அழகுபடுத்திக்கிறது, இதுதான் பிடிக்கும்னு சாப்பிடுறது தப்பு கிடையாது. ஹலோ, ஹார்ட்ல காடு வச்சாரு, நீ நல்லா இருக்கணும், நீ நீண்ட காலங்கள் வாழணும். யாராவது உடம்பு முடியாம போயிட்டு இருக்கும்போது நீங்க பாருங்க, எப்படியாவது என்னை காப்பாத்துங்கன்னு வாங்களா? சொல்லுங்க, எனக்கு எப்படியா காப்பாத்திருங்க. இதெல்லாம் காடோட ஆட்டிடியூட். எப்படியாவது நீ நல்லா இருக்கணும். ஆமேன்னு சொல்றீங்களா? நீங்க நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நீங்க உடுத்தணும், உணவு ஊட்டி உங்களை மகிழ்விக்கிறார். நிம்மதி படுத்தா நிம்மதியா தூங்கணும். அழுது 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 தலகாணி நினைப்படாது. உன்னுடைய சக்திக்கு மிஞ்சிருந்தா என் கையில விட்டுடுங்கிறாரு. இது மாதிரி யார் சொல்லுவா? பிள்ளைங்களை பார்த்து உனக்கு என்ன பிரச்சனை கொண்டா என்கிட்ட கூட, நான் பார்த்துக்கிறேன்னு வாங்க அப்பா. ஜீசஸ் பிறந்த நோக்கமே தான். அடுத்து ஒய் காட் கிரைஸ்ட் ஹஸ் born அப்படின்னா என்னை வாழ வைக்கதாங்கிறதான் ஆன்சர். ஹவு ஹி born, எப்படி பிறந்தார் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஏன் அந்த கேள்வி வருது? எப்படி பிறந்தார்? ஏங்க உங்கள் குழந்தை எப்படி பிறந்தது அப்படின்னா ஒரு அம்மாட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? கமான் தம்பி, நார்மல் டெலிவரின்னுவாங்க, சிசேரியன்னுவாங்க. வேற இது ஒரு ஃபன்னி கொஸ்டினாக இருக்கும் அவங்களுக்கு. என்ன சொல்கிறீங்க? எப்படி பிறந்தார் அப்படின்னா என்ன இருக்கும்? என்ன இது கேள்விட்டு அவங்க சொல்லுவாங்க, அக்கா நார்மல் கார்னுவாங்க. ஏதோ ஒரு ஆன்சரை கொடுப்பாங்க. ஆனால் நார்மல்னுவாங்க, இல்லாட்டின்னா சிசேரியன்னுவாங்க. டாக்டர்கிட்ட போகிறதுக்குள்ள வீட்டிலே பிறந்துருச்சுன்னுவாங்க. ஏதோ ஒரு டெலிவரியை பற்றி பேசுவாங்க. ஆனால் ஜீசஸ் எப்படி பிறந்தார் நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவர் மிரக்கலாக பிறந்தார். என்னது? அது ஒரு மிரக்கல். இட் இஸ் ஆல்சோ கரெக்டு. மிரக்கல் தானே. இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்காவது குழந்தை மிரக்கலாக பிறக்குதா? மிரக்கலாக பிறந்தா கூட அந்த செல்ஸை காடு இம்ப்ரூவ் பண்ணி அவங்க நேச்சுரல் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் தான் பிறக்கும். நான் பேசுகிறது புரியுதா? ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில். அப்போது அப்படி ஏதாவது குழந்தை பிறந்தா கூட இது மிரக்கல், இந்த பேபி எனக்கு வாய்ப்பே இல்லை, என்னுடைய பாடி சைக்கிளில், ஆனால் இப்படி பிறந்து அப்படி கூட சொல்லுவாங்க. ஆக கிரைஸ்ட் மாதிரி ஒரு குழந்தை இந்த உலகத்தில் யாருக்குமே பிறந்ததில்லை. ஒத்துக்கலாமா? அது எப்படி பிறந்ததுமா? அப்போ ரொம்ப அவசியமான கொஸ்டின். எப்படி பிறந்ததுன்னா பரிசுத்தாவின்னு சொன்னீங்கல்ல, கரெக்ட் ஆன்சர். தூதன் வந்து மேரி இருக்கிற இடத்துக்கு வந்து ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு?
ஸ்திரீயே நீ ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபை பெற்றவள் எல்லாம் சொல்றாரு. அது வந்து கன்சியூவ் ஆக அது அவங்க அக்ரி பண்ண பிறகு சொல்றாரு, பிளஸ் பண்ணி வேர்ட் சொல்றாரு. ஏற்றுக்கொண்டாங்க. நான் புருஷனை அப்போ 13-14 இயர்ஸ் தான், நான் உங்களுக்கு 14-15 தான் இருந்திருக்காங்க. புருஷனை அந்த நாலேஜ் இருந்திருக்கு அவங்களுக்கு. புருஷன்லன்னா குழந்தை இப்படி பிறக்குங்கிறது ஒண்டி தான் தெரியுது. அறியேன்னு அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தூதன் இவங்ககிட்ட என்ன சொன்னாங்க? சரிம்மா அதெல்லாம் ரைட்டு தான்மா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க எல்லாரும். அது என்ன தெரியும்? அது ஒரு வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், அப்பொழுது நீ கர்ப்பம் தெரிஞ்சு ஒரு குழந்தை பெறுவ, அந்த குழந்தைக்கு ஜீசஸ்னு பேரிடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த குழந்தை இவங்களுக்கு கண்ணின் வயிற்றில் இந்த குழந்தை தரிச்சதுக்கு ஒரு ப்ராசஸ் நடந்திருக்குது. அந்த ப்ராசஸ் என்ன? நீங்க சொல்ற பரிசுத்தாவியனை நேரிடும். இப்போ நிறைய இடத்துல நம்ம கர்த்தர் பரிசுத்தாவியனர் உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லை சொல்கிறோமா இல்லையா? ஆனால் நல்லா கவனிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் தூதன் அனுப்பி மதர் மேரி கிட்ட சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சொல்லுங்க எல்லாரும், வார்த்தை சொல்லுங்க. அந்த வார்த்தை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த வார்த்தை சொல்லுங்க எல்லாரும். கர்த்தருடைய ஆவியான இவ்வளவு தூதன் வந்து ஒண்ணுமே சொல்லாம அப்படியே பிளஸ் பண்ணிட்டு போல, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்தா நீங்க அப்படின்னுவீங்களா? ஹலோ, உங்க வாயை திறந்து நீ நல்லா இருப்ப, நீ ரொம்ப டாப்ல வருவ, ஏதோ ஒண்ணு உங்க வாயை திறந்து நீங்க ஒரு வார்த்தை பேசுவீர்களா மாட்டீர்களா? அதே மாதிரி தேவதூதன் வந்து மதர் மேரிட்ட சொன்னது ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அது? பாத்தீங்களா? உண்மையில் வரும். அப்புறம் உன்னதமானவருடைய யாருன்னா ஃபாதர் காட சொல்றாரு. ஃபாதர் காட் தான் சீடு. சீடுன்னு இங்கிலீஷ்ல இருக்குது, அதோட மூலமொழியில ஸ்பெர்ம்னு இருக்கு. ஹலோ, ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்றாங்க பாத்தீங்களா, பிள்ளை தரிக்கிறதுக்கு. ப்ராக்டிக்கலா பேசுறேன், கேட்டிருக்கீங்களா? ஸ்பெர்ம் கிரீக்ல ஸ்போரா அப்படின்னு இருக்கு. கிரீக்ல என்ன இருக்கு? ஸ்போரா அப்படின்னா பிளான்ட் கிங்டம்ல பாலினேஷன் நடக்கிறதுக்கு ஸ்போரா. ஹியூமன் மேன்கைண்டில் ஸ்பெர்ம். ஹலோ, அப்போது இந்த சீட் அப்படின்றது விதை என்ற வார்த்தையை குறிக்குது. விதைன்னா அப்போ என்ன அர்த்தம்? வார்த்தைன்னு அர்த்தம். அப்போ வார்த்தை தான் ஸ்பெர்ம் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. கிரைஸ்டோட பிறப்பில் நீங்களும் நானும் இதெல்லாம் என்னத்துக்கு, அதிசயமாக பிறந்துட்டாரு, அற்புதமாக பிறந்தாரு, மிரக்கலாக பிறந்துட்டாருன்ட்டு போகக்கூடாதா? இல்லை இல்லை இல்லை, இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறதுக்கு இதுக்கு ஒரு ஆழமான சத்தியம் இருக்குது. இந்த வார்த்தையை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த அம்மா அக்ரி பண்ணிட்டாங்க. ஹலோ, வார்த்தை என்ன செஞ்சிட்டாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப சொல்றாரு உன்னதமானுடைய பலம் அப்படின்னா the power of God. இந்த வார்த்தை சொல்லும்போது வேர்டும் பவரும் இன்செப்பரபிள். கம் ஆன் எவரிபடி, வேர்ட் அண்ட் பவர். அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? ஆமென். அந்த வார்த்தைக்குள்ள பலம் இருக்குது, பவர் இருக்கு. பலம்ன்றதுக்கு என்னன்னா பவர்னு அர்த்தம். ஒரு குழந்தையை தரிக்கிறதுக்கு எப்படி உலக பிரகாரமா அந்த ஸ்பெர்ம் போய் அந்த எக்ல ஃபெர்டிலைஸ் ஆகுதோ, அதே மாதிரி பரிசுத்த ஆவியுடைய பலம் தான் அது. பரிசுத்த ஆவியனுடைய பலம் அப்படின்றத பலத்தை என்னன்னு சொல்லலாம்? பலம்னா நான் பலமா இருக்கேன் அப்படின்ற மீனிங் கிடையாது. பவர். பவர் மீன்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மேன் பவர், வாட்டர் பவர், கரண்ட் பவர், அந்த மாதிரி பவர் கிடையாது இது. This power is greater than all the powers. Whose power? That is words power. வார்த்தையோட பவர் எப்படிப்பட்டதா இருக்கு? எந்த மிரக்கலையும் செய்யக்கூடியதா இருக்குது. ஏங்க, ஒரு கண்ணியின் வயிற்றில் கிரைஸ்ட் பிறந்த பெரிய கிரேட்டஸ்ட் பவருங்க அது. கிரேட்டஸ்ட் மிரக்கலுங்க. இந்த இடத்துல மதர் மேரி, ஜீசஸ், அதையும் இதையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோமே தவிர அந்த இடத்துல அவங்க கரு தரிச்சதுக்கான பவர் எங்க இருந்து? வார்த்தை. சொல்லுங்க எல்லாரும், வார்த்தை. அந்த வார்த்தை தான் அவங்க கருவா போய் தரிக்குது. சீடு. வேர்ட் இஸ் சீடு. We are born again by incorruptible seed. நான் அடிக்கடி சொல்லுவேன் பாத்தீங்களா? 1 பேதுரு 1:23 சொல்லுவேன் நான். இன்கரப்டிபிள்னா என்ன அர்த்தம்? அழியாத வித்து. இன்கரப்டிபிள்னா என்ன அர்த்தம்? அப்பனா கவனிங்க, இந்த பைபிள்ல ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த வார்த்தையை நீங்க அழிக்க முடியாது. உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும்னா ஆசீர்வதிக்கப்பட்டே தீரும். ஆமென் சொல்றீங்களா எல்லாரும்? நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பான்னு டெய்லி. ஏங்க, ஒரு பாப்பாவுக்கு தெலுங்கு தெரியுங்க, ரொம்ப கஷ்டத்தில் வரா. எனக்கு ஆத்து மக்கள் வெளியில் அதிகமாக இருக்காங்க.
ராத்திரி வரைக்கும் அவங்களுக்கு நான் மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்போது அவளுக்கு சொல்லி கொடுக்குறேன், நான் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மை எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவனை நீ நம்பியிருக்கிறேன்னு சொல்லுன்னு அந்த இங்கிலீஷில் நான் அப்படின்னு எழுதுவோம்ல, தமிழை வந்து இங்கிலீஷில் நம்ம எழுதுகிறோம்ல, மெசேஜில் எல்லாம் நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறோம்ல, அதை மாதிரி அவள் தெலுங்கு பைபிளை வாங்கிட்டு வரா, இதை பற்றி சொல்லி கொடுப்பாங்கன்னு. எனக்கு தெலுங்கு தெரியாது. அதை நான் அப்படியே இங்கிலீஷில் நான் தமிழை இங்கிலீஷாக எழுதி கொடுத்து, நீங்கள் நம்பவே மாட்டீங்கங்க, அது ஒன்றா மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்தா. அவள் என்னெல்லாம் என்கிட்ட கேள்வி ஆனால் ரெகுலராக விடாமல் தொடர்ந்து, ஏன்னா வேறு எதுவுமே தெரியாது. நான் அந்த தெலுங்கு நீ அங்கே போய் தெலுங்கு சர்வீஸ் இருக்கான்னு பாருகிறேன்னு சொன்னால் கூட அவளுக்கு அங்கே தெரிஞ்ச முகமாக நம்மள மாதிரி யாராவது இருக்கணுங்கிறா. அப்படி எனக்கு யாரும் இல்லை. நீ இதை சொல்லிக்கிட்டே இரு, சும்மா படி, புரியுதோ இல்லையோ என்ன செய்ய, படி. உனக்கு இந்த 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 வார்த்தை எனக்கு இது இல்லை அது இல்லைங்கிறதெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டிய சகல வித நன்மைகளையும் உனக்கு எப்படி தருவாருன்னு சொல்லலை, உனக்கு தருவார்னு எழுதில சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவனை நீ நம்பி இருக்கிறேன்னு நீ அவரை பார்த்து சொல்லுன்னல்ல. ஏங்க அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2 குழந்தை, இதெல்லாம் வித்தின் 3 இயர்ஸில் எல்லாமே வந்துருச்சுங்க அந்த பிள்ளைக்கு. சோம்பேறிகள் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுங்களா. தினம் சொன்னான். ஆமேன். அப்போ அதுக்கு என்ன காரணம்னா, நான் சொன்னது பெருசு கிடையாது, எழுதப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை எடுத்து நான் அவளுக்கு கொடுக்குறேன், இந்த எடுத்து சாப்பிடணும். ஆமேன் சொல்லுங்க. அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அவளுக்கு காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமேன். அதே மாதிரி நல்லா கவனிக்கணும், இவங்க பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நேரிடுவார், உன்னதமானுடைய பலன் உண்மையில் வருங்கிறது அவங்க புருஷனை அறியணுங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இல்லை, நான் போயிட்டு நான் எனக்கு இது என்கேஜ்மெண்ட் ஆகிருக்குது, நான் போயிட்டு நான் யோசேப்பை கேட்டுட்டு வரேன், இல்லைன்னா எங்கள் அம்மா அப்பா எந்த பெண்ணுமே ஒத்துக்க மாட்டாங்க. அதை விட ஜோசேப்பு கைத்தட்டுங்க. ஆனால் அவன் வந்து உங்கள் பேர் யோசேப்பு இல்லை, சாரி, ரகசியமாய் தள்ளிவிட பாவம்தான். ரகசியமாக ஊரறிய அவளை கேவலப்படுத்த பார்த்தீங்களா. அதான் யோசனை வேறு இடத்துல மனதாயின்னு இருக்குது. யோசனையாக இருக்கிறான் என்னன்னா, என்ன அவனுக்கு இதை நம்பணும்னு தோணுது. ஆனால் இந்த சொசைட்டியில் என்னடா பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறேன்னு அவனை பார்த்து இவன் ஃப்ரெண்ட்ஸ் எவனா சொன்னான்னு நீங்கள் நல்லா முடிவு எடுத்திருப்பீங்க. யாராவது ஒரு பொண்ணு வந்து என்ன நீ இதெல்லாம் நம்பிட்டு உட்காந்துருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு புஷ்ஷுன்னு போயிடும் இல்லைங்க. ஆனால் நான் சொல்கிறேன், வார்த்தையை நம்பி இருக்கும்போது எப்படியாப்பட்டவங்க தினகரன் அங்கிளே வந்து சொன்னாலும் இந்த தான் கனவுல வந்தோ நேராவோ வார்த்தை ஒன்ஸ் நீங்கள் வார்த்தை கிடைச்ச பிறகு அது உலகமே எழுத்துனாலும் நீங்கள் நம்பணும். அந்த வார்த்தை உங்களுக்கு போய் சொல்லாதுங்க. நான் என் வாழ்க்கையில் அதை பார்க்குறேன். ஆமேன். இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்கள், இவங்க என்ன செஞ்சாங்க, உடனே அக்செப்ட் பண்ணுறாங்க. 1 வாரம் கேட்கல, யோசேப்ட்ட கேட்டு வரேன்னு சொல்லலை. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையில் இந்த வேர்டு பழிக்கணும்னா, நீங்கள் வாட் எவர் இட் மே பி, என்ன வேணா இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், இந்த வார்த்தை கிடைச்ச பிறகு அதில் நீங்கள் அசரவே கூடாது. அதை வந்து டைலமாவே வரக்கூடாது, சும்மா அசைவு இருக்கவே கூடாது. அது பெரிய உங்களுக்கு இந்த வார்த்தை சொன்னவங்க கூட மாறலாம், ஆனால் வார்த்தை மாறாது. வார்த்தை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்களா, அந்த ஆள் கூட மாறி இருக்கலாம், போயிருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வார்த்தை மாறாது. ஆமேன். பாருங்க, என்ன வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளுக்கு எந்த கான்சிக்வன்சஸ் வந்தாலும் அவர் பொறுப்பெடுத்துக்குவாருங்க. ஒத்துக்கிறீங்களா? நமக்கு பைபிளில் எழுதலை. யோசேப்பு பாருங்க, அவங்கள அழகாக எத்தனையோ 60 கிலோமீட்டருங்க அவங்கள ப்ரெக்னென்சியில் அவர் கழுதை மேலே உட்கார வச்சுட்டு, சும்மா இனோவாவை எடுக்கிற மாரி எடுக்க முடியாதுங்க. புரியுதுங்களா? அவர் வந்து கலிலேயா நாசரேத்து ஊர்லேருந்து பெத்லஹேமுக்கு போகிறாரு. ஜீசஸ் பெத்லஹேமில் பிறப்பார்னு ப்ராஃபஸி. அப்போ அங்கேருந்து பார்த்தா கணக்கு பார்த்தா 60 கிலோமீட்ரு. ஏங்க இங்கேருந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு கழுதை மேலே ஒரு ப்ரெக்னென்ட் வேணை உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறீங்களா? யோசேப்பு ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டருங்க. காட்ஸ் வேர்டை சேவியர் உலகத்துக்கு வர்றதுக்கு காடு யூஸ் பண்ண ஒரு பாத்திரங்க. மேரி உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு தான் இங்கே வந்து சொல்கிறாங்க, ஹலோ இவன் தள்ளி விட யோசனை இருக்கும்போது நோ நீ தள்ளக்கூடாது அப்படியே ஏற்றுக்க யாராவது முடியுமாங்க இந்த நாளில்? இவர் என்ன சொல்லிட்டு போவார், நான் ஒரு முஸ்லீம் ரிச்சுவல் நடத்துன்னு. ஆமாம், நீங்கள் இங்கே உட்காந்துட்டு சொல்கிறீங்க, எனக்குள்ள தெரியும்னு அப்படின்றாங்க. இல்லைங்க, இது காட் அங்கே உட்காந்து சொல்லுவார் சிஸ்டர், எல்லாத்தையும் கீழ்ப்படி முடியுமா? வார்த்தை அவங்க பண செல்வாக்கில் வார்த்தை மறைக்கப்படுது.
மொத்த பணத்தை விட, பலத்தை விட, எந்த ஃபேஸ் வேல்யூவை விட வார்த்தை ரொம்ப பெருசுங்க. கிறிஸ்மஸில் நீங்கள் அதை தான் தெரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தை பாருங்க மாமிசம் ஆயிட்டான். The word become flesh. The word become flesh. It is the greatest miracle. The word, what word? It is what word? என்ன வார்த்தை? பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நேரிடுவார். இது ஒரு சாதாரணமா தமிழ்ல பரிசுத்த அப்படி நினைக்க கூடாது. தமிழ் வார்த்தைகளை நீங்க பைபிள்ல இருக்கிற வார்த்தைகளை, it is God. Word is God. The word itself is God. வார்த்தை என்ன ஆயிற்று? எங்க இருக்கு இந்த வசனம் தெரியுமா? கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே தங்கின ஆதியிலே வார்த்தை இருந்தது. அதான் ஜீசஸ். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையே தேவனா வந்தார். என்ன அருமையா ப்ராஃபட்டிக்கலா எழுதி வச்சுக்கிறார் ஜான் த காஸ்பல்ல. பாத்தீங்களா? அந்த வார்த்தை மாமிசம் ஆயிற்று மதர் மேரியுடைய வயிற்றுல. ஆமென். பாத்தீங்களா? அந்த வார்த்தை மாமிசமாயி கிருபையும், சொல்லுங்க எல்லாரும், அவருக்கு பேர் என்ன தெரியுமா? கிருபை கொடுக்கிறவர்ல. He is the grace. He is the truth. இன்னைக்கு சங்கீதம் வாசிக்கும் போது கவனிச்சுக்கல, கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்குமா. இது ரெண்டையும் நீங்க பிரிக்க முடியாது. கிருபை இருந்தா சத்தியம் இருக்கும், சத்தியம் இருந்தா கிருபை இருக்கும். கிருபை இருக்கனால பாவம் செஞ்சுக்கலாமா? இல்ல இல்ல, சத்தியம் சத்தியம் தான். அது அந்த சத்தியத்துக்கு நீ அடங்குறதுக்கு கிருபை கிடைக்கும். புரியுதா? கிருபை இஸ் நாட் கிவிங் லைசன்ஸ் டு டூ எனி சின் எனிதிங். நோ. அந்த சத்தியம் சொல்லும்போது அடங்க முடியல, அடக்க முடியல, உதாசீனப்படுத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சத்தியம் சொல்லுது உதாசீனத்தை செலுத்தாத அப்படின்னா முடியாது நம்மளால. ஆனா கிரேஸ் கிடைக்கும்போது முடியும். அதனாலதான் இவர் பேரு கிருபையும் சத்தியமும். மாமிசமா எங்க இருக்கிறாரு? இப்ப எனக்குள்ள என்னவா இருக்கிறாரு? சொல்லுங்க எல்லாரும். அம்மா என்னவா இருக்கிறாரு? கிருபையும் கமான் ப்ளீஸ், கிருபையும் நிறைந்தவரா எனக்குள்ள இருக்கிறாரு. ஆமென். அப்ப சத்தியத்தை படிக்கும்போது இதுக்கு நான் கீழ்ப்படிவேன்னு உங்களுக்கு வருதுனாலே உள்ள கர்த்தர் இருக்கிறார். இதுக்கு அடங்க முடியல, ஆனா அடங்கிதான் தீருவேன்னு நினைக்கும் போது கர்த்தர் உள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம். யாரெல்லாம் who are all disobeying the wordனா God இல்லைன்னு அர்த்தம். சும்மா பேருக்கு சொல்லிக்கிறோம். அதான் கிருபை சத்தியம் நிறைந்தவராய் உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. அவங்க பாருங்க, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. நான் உமக்கு சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்தவுடனே என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்றாங்க அவங்க? ஏங்க இது பெரிய விஷயங்க, இது பெரிய சேலஞ்சுங்க. இது வாலிப பெண்கள் மத்தியில, பெற்றோர் மத்தியில, அதெல்லாம் பைபிள்ல எழுதப்படல. பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் அவங்க தாண்டி வந்திருக்காங்க. மேரி, யோசேப்பு, உலக இரட்சகரை பெற்றெடுக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றெடுத்த. இப்போ உங்க வாழ்க்கையில மிரக்கல் நடக்கணுமா வேண்டாமா? நடக்கணும். இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரலா நடக்குது பார்த்தீங்களா? அந்த வார்த்தை மாமிசம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த வார்த்தை உங்களுக்கு பணமாய் மாறும். அந்த வார்த்தை வீடாய் மாறும். அல்லேலூயா. அந்த வார்த்தை என்னவா மாறும்? வேலையாய் மாறும். வேற எதாவது சொல்லுங்களேன். அந்த வார்த்தை சுகமாய் மாறும். பிள்ளை குழந்தையாய் மாறும். லிசன், வார்த்தை சமாதானமாய் மாறும். இந்த வார்த்தை குழந்தையா வந்தது போல உனக்கு என்ன வேணும் அதுவா அது மாறும். இதுதாங்க இயேசு பிறப்பு. அந்த வார்த்தை மாமிசமாகி, நான் கூட சொல்லியிருக்கேன், ஒரு பாப்பா 2 பேருமே நல்ல வசதி தான். ஒரு வீடு வாங்க போகும்போதெல்லாம் அந்த வீடு அமையவே இல்லை. சரியா? கேஷ் இருக்கு. அங்கே போனால் இவங்களுக்கு ஏதோ ஒன்று கிச்சன் பிடிக்கல, இல்லைன்னா இது பிடிக்கல. அங்கே வந்து டைனிங் டேபிள் வைக்கிற மாதிரி இல்லை, இது இல்லை அது இல்லை, மாறி போய் இப்போ வருஷங்கள் படித்தானா வீடு அவங்க அதுக்குள்ளே 80 லட்சம் இருக்குது. இன்னும் வந்து ஒரு 20 லட்சம் வேணும். என்ன பண்ணுன்னு தெரில. அவன் என்ன பண்ணியிருக்கா, அது வாலிபத்திலலாம் இங்கே என்னோட ரொம்ப நெருக்கமாக திருச்சியில் வந்து படித்தது. என்னுடைய மெசேஜ் எடுக்கும்போது, அந்த வார்த்தை மாமிசமானது போல் அந்த வார்த்தை உனக்கு பணமாகும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை உனக்கு சுகமாகும். அந்த வார்த்தை பணமாகும்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. அந்த பணமாக அந்த வார்த்தை வர வசனத்தை எடுத்தா பாருங்க. அந்த 80 லட்சத்தை போடுறது அவன் இம்மீடியட்டாக பக்கத்தில் ஒரு பேங்க்கில் இப்போ தான் அந்த பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பேங்க் பிரான்ச் ஆரம்பித்து உடனே அதை செய்ய முடியாதான். ஏதோ உங்களுக்கு தெரியும், அந்த பேங்க் ஆஃபீஸராக நீங்கள் அதை செய்ய முடியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நாங்கள் ஆன்டிடேட் போட்டு நாங்கள் அந்த பிரான்ச்சை போட்டு இதை போட்டு செய்கிறோன்னு செஞ்சு முடிச்சு வீடு இது பண்ணிட்டாங்கவோ. ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே எவ்ரிதிங் ஃபினிஷ்டு. இதெல்லாம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. நம்ம மண்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மண்டை 1 + 1 + 1 3 தான் சொல்லும். ஆனால் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? 1 + 1 வந்து 2ன்னு சொல்லாது, 1000ன்னு சொல்லும்.
இல்லைன்னா ஜீரோன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம மண்டை ஏற்றுக்காது பாருங்க. அல்லேலூயா. ஆனால் வார்த்தை இருக்கே, இந்த வார்த்தை இது இந்த இந்த உலக பிரகாரமான இயற்கை தளத்தில் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஆகவே ஆகாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவருடைய வார்த்தை உலக பிரகாரமான கணக்குக்கு ஒத்து வராது. நம்ம என்ன தெரியுமா செய்வோம், அதுக்கு ஒத்து வர்றதா தேடி தேடி காலங்கள் தான் போகும். இந்த வார்த்தை இயற்கை தளத்துக்கு ஒத்து வராது. ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஒரு குழந்தை பிறகு சத்தியமாக உண்மை தானேங்க, மிரக்கல் தானேங்க. அந்த மிரக்கலுக்கு பின்னாடி என்ன இருக்குது ரகசியமா? காட்ஸ் வேர்டு. உனக்கு என்ன வேணும்? சீட்டு வேணுமா? பணம் வேணுமா? உலகத்தில் எந்த எந்த இடத்துக்கு என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ நிறைய பேருக்கு என்ன வேணும்னு தெரில. அந்த கடங்காரம் வரும்போது தான் கொஞ்சம் அழுவுறது. அடுத்தவன் போன பிறகு அந்த கடனை மறந்துடுறது. ஏதாவது வேணும்னா ஐயோ அவங்க வீடு கட்டாங்க நான் கட்டல, அந்த நேரத்தில் மட்டும் அழுவுறது. என்னங்க, நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியறதில்ல, நமக்கு என்ன தெரியலன்னும் தெரியறதில்ல. என்னத்தை தெரியலன்றதை தெரிஞ்சால் தானே தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறது கிடையாது. ஒரு டம்மி பீஸாக நம்ம இருக்கக்கூடாது. கோவமா இருக்கீங்களா? அமைதியாக பார்க்குறீங்க. டம்மி கிடையாது, நம்ம ஒரு குட்டி காடு. சும்மா நல்லா சாப்பிடணும், ஏதோ ஒன்று கொடுத்தணும், ஏதோ ஒரு வாடகை கொடுத்தோமா, ரைட்டு, அப்படி இல்லை. திங்க் பிக், ட்ரீம் பிக், பிகாஸ் யூ ஆர் செலிபிரிட்டி பிக் காட். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இதை செய்வீங்களா? வார்த்தையை கேட்பீங்களா? இந்த வார்த்தை சொல்லுங்கள், இந்த வார்த்தை தான் மாமிசமானது சத்தியமானா இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் எதுவாக வேணாலும் மாறும். சொல்லுங்கள் பக்கத்தில், இந்த வார்த்தை மாமிசமானது சத்தியமானா இந்த வார்த்தை எது வேணுமோ எனக்கு அதுவாய் மாறும், எது வேணுமோ அது எனக்கு மாறும். ஆமேன்னு சொல்கிறேங்க. அவர் ஏங்க அப்புறம் உங்களுக்கு சிலதெல்லாம் நடக்கலை? இன் ஹிஸ் டைம் லைன் ஐ வில் கெட் இட். உன் டைம் லைன் வேற, அவரோட டைம் லைன் வேற. ஆனால் உறுதியாக உன் ஜெபத்தை மறக்கவே மாட்டார், மறக்கவே மாட்டார். சொல்லுங்க பக்கத்தில், உங்களுடைய ஜெபத்தை அவர், நீங்கள் கூட அன்னைக்கு பெருமிச்சு விட்டு மறந்துருப்பீங்க, ஆனால் நீ அன்னைக்கு ஜெபிக்கல இப்படி அப்படின்னுவார். நமக்கு தான் எதுவுமே நினைவு இருக்கிறது இல்லை, ஆனால் அவர் மறக்கவே மாட்டார். நான் இப்படிலாம் கேட்டேனா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, நீ கேட்ட அன்னைக்குன்னுவார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறத விட, நீங்கள் வேண்டிக் கொள்றதை விட அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஒய் கிறிஸ்மஸ், ஒய் ஹி ஹஸ் born? சொல்லுங்கள், எதுக்கு பிறந்தாருமா? எதுக்கு பிறந்தாரு? ஒரே வார்த்தை, நான் நல்லா இருக்கிறதுக்கா. கிறிஸ்து காடு தானா? எஸ் ஆர் நோ? அந்த காடு இப்போ எங்கே இருக்கார்? எனக்குள்ள இருக்கார். எப்படி பிறந்தார்? மிரக்கல்னு மட்டும் சொல்லிடாதீங்க. மிரக்கல் தான் பரிசுத்த ஆவின்ற வார்த்தை நிழலிடும்னு சொல்ற வார்த்தை. வார்த்தை, கமான் எவரிபடி, வார்த்தை, வேர்ட் வேர்ட் வேர்ட். ஆமென். இந்த வார்த்தை என்ன செய்யுமா? கவனிங்க, இந்த குழந்தை பிறந்த மாதிரியே எசேக்கியேல் 36:26 வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த வார்த்தையை இந்த இருதயம் உள் வாங்குறது இல்லை. ஏன் வாங்குறது இல்லை? கல்லு மாதிரி இருந்ததுன்னா இருதயம் எப்படி இருக்கணும்ன்றாரு. சொல்லுங்க, இருதயம் எப்படி இருக்கணும்? இருதயம் எப்படி இருக்கணும்? அப்படியா அப்படின்னு கேட்கணும். இவங்க சும்மா சொல்றாங்க. ஒரு சிஸ்டர் உண்மையாவே அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு பண தேவையில்லை, அந்த பணம் வந்து அவங்களுடைய இதில் வைக்காதது பணம் இருந்தது, வைக்காத பணம் அவங்களுக்கு. அப்படியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நான் கேட்குறேன். அவங்க சும்மாக்கா அது பணத்தை வச்சுட்டு மறந்துருச்சுக்கான்ற. இவங்க எப்படி ஜீசஸோடைய பிறப்பை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு என்ன காரணம்னா, கடினமாக தன் இருதயத்தில் சிலதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் சொல்கிறேன், எது வேணா நன்மை நடக்குங்க. ஆமென். நான் சொன்னேன்ல, என்னுடைய வாழ்க்கையில் இன்கம் டேக்ஸை போய் கட்டுருக்கிறாருன்னு சொன்னேன். என்னுடைய வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல் மிரக்கல்ஸ் நிறைய செஞ்சுக்கிறாரு, நிறைய செஞ்சுக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு வசனத்தை கொடுப்பார். ஆபத்து தான், ஆபத்து காலத்தில் நீ வெட்கப்பட மாட்டேன், பஞ்சம் தான், பஞ்ச காலத்தில் நீ திருப்தியாக இருக்க. இந்த வசனத்தை பேசி நான் ஜெயிச்சிருக்கேன். அல்லேலூயா. அப்போது வார்த்தை நீங்கள் அப்படியே நம்பணும். அதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? சதையான வார்த்தை தான். சதையான இருதயம் என்ன? ஒரு குழந்தை போல. அந்த குழந்தை என்ன, ஒரு 10 வயசு குழந்தைலாம் குழந்தை கிடையாது அது. இப்போல்லாம் அது நம்மளுக்கு மெசேஜ் கொடுக்கும். ஒரு 3 வயசு அது வந்து என்ன பண்ண, இங்கே வானா வரும், எனக்கு கொடுன்னு கேட்கும், எனக்கு இது வேணான்னு சொல்லும், உரிமை எடுத்துக்கும் அம்மா அப்பாட்ட. அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி நம்ம அவர்கிட்ட சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கணும். நம்ம சொல்லுங்கள் பக்கத்தில், கர்த்தருடைய வார்த்தையை நான் எப்படி கேட்டுக்கணும்? அப்படியே எடுத்துக்கணும்னா, அதை நான் ஒரு கத்திரி போட்டு சென்சார் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அப்படியே எடுத்துக்கணும். அதுக்கு உங்களுக்கு என்னம்மா வேணும்? சதையான இருதயம் வேணும். ஆமேன்னு சொல்லுங்கள். பரிசுத்தாவினர் உள்ளே வந்துட்டாருனாலே நீங்கள் சதை இப்படி ட்விஸ்ட் பண்ணலாம், கல்லை நீங்கள் ட்விஸ்ட் பண்ண முடியாது. கடினமாக இருக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் 3 விஷயத்த சொல்லிவிட்டு நான் இப்போ முடிச்சிட போகிறேன். இப்போது இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தை
இந்த வார்த்தையை நீங்கள் நம்புறதுக்கு முன்னாடி, இப்போ தட்டில் இட்லி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்வீங்க? தட்டை கழுவிட்டீங்க. அடுத்தது மாவெல்லாம் நேற்றே புளிக்க வச்சுட்ட நீ. இட்லிலாம் தட்டுக்கு வந்துருச்சு. இட்லி எத்தனை இருக்குன்னு பார்ப்பீங்கம்மா. இட்லி வைக்கும் போது எத்தனை இட்லி இருக்குன்னு பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? முதல்ல பார்க்குறது அதான். அவன் மைண்டு ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி, பார்க்கறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுது. ஒரு புடவை வாங்க போகும்போது அதை ரேட் எடுத்து பார்க்குறோம். ஒத்துக்கிறீங்களா? நம்ம மைண்டு நம்ம ஒரு காரியத்தை சேர்க்க நம்ம மைண்டு பேசுது. மைண்டு நம்மளோட பேசிக்கிட்டு இருக்குது. வேர்டு உங்களுக்குள்ள போகணுன்னா மதர் மேரி மைண்டில் யோசிக்கவே கிடையாது. கிறிஸ்து உலகத்தில் வர்றாருன்னா, ஐயோ எனக்கு வந்து குழந்தை தரிச்சா அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்குவாரா? திருப்பி சரி இவன் விட்டுட்டான், அடுத்தது யாராவது என்னை கல்யாணம் பண்ணுவாங்களா? மைண்ட் என்ன செஞ்சு இருக்கலாமா? யோசிச்சிருக்கலாமா இல்லையா? சரி யோசேப்பு நம்மளை விட்டுருவார் கட்டாயமா? சரி இந்த குழந்தை பிறந்த பிறகு ரொம்ப நாள் கழிச்சு வேற யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? நோ செகண்ட் தாட். வென் யூ அக்செப்ட் காட்ஸ் வேர்ட், தெர் வில் நாட் பி செகண்ட் தாட். நீ ஒரு வார்த்தையை வச்சுட்டா அது எவ்வளோ பெரிய ஆள் வந்து பேசினா கூட நீ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆமேன்னு சொல்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம்னா அந்த மைண்டு தான் காரணம். இந்த மைண்டை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ப்ரூன் பண்ணணும். சொல்லாமா? ப்ரூன் சொல்லுங்கள். ப்ரூன்னா என்னது? ப்ரூன் வந்து ஒரு செடி வளருது, கண்ணாபின்னான்னு கிளை போகுது, அடுத்தவங்க வீட்டுக்கெலாம் போகுது. ஏன் உரிமை, இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இது பெனிஃபிஷியல் பிளான்ட்டு ட்ரீ, இது எனக்கு பலன் தரணும். இது கண்ணாபின்னான்னு எல்லாம் விடுதுன்னா அதை என்ன செய்யணும்? ஓனர் என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணி அது தன்னுடைய எல்லைக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. அதுமாதிரி நம்ம மைண்டு அங்கே இங்கே அலைப்பாயக்கூடாது. ப்ரூன் பண்ணுறதுன்னா நறுக்கணும். நறுக்க வேண்டியதை நறுக்கணும். அதுக்கு கீழே தண்ணி போல் ஏன் போல் கல் கட்டி இருந்ததுன்னா அதை எடுத்து போடணும். ப்ரூனிங். கமான், ப்ரூனிங். ப்ரூனிங்னா என்னது? தேவையில்லாத எடுத்து போடு. அது எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரிதான். இந்த வார்த்தையெல்லாம் நம்பிட்டு இருக்க உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, இன்பாஸ் சொன்னாங்கங்க உங்களை வந்து அப்படியா? அவங்ககிட்ட நோ ஆர்குமெண்ட். நோ அந்த வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சொல்ல நான் உங்களை. பேசாதீங்க. ஹலோ, இந்த வார்த்தையை பற்றி பேசிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன காரணம்? உங்கள் மைண்ட் அழகாக இங்கே ப்ரூன் ஆயிடுச்சு. அப்போது இந்த மைண்ட் செட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிறிஸ்து பிறப்புல மதர் மேரி யோசேப்பு செய்த பெரிய விஷயம் மறைந்திருக்கிறது. அது நம்ம ஏன் அடுத்த லெவலுக்கு அடுத்த ரெல்முக்கு போகலன்னா மைண்டு வந்து இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கு. கழுகு மாதிரி அழைப்பு இருக்கும்போது கோழி குஞ்சு மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கழுகு என்ன செய்யும்? மேலே பறக்கும், மேலேந்து தன்னுடைய இறையை கவரும் பாருங்க. அது டக்குன்னு கரெக்டாக வந்து பிடிச்சிக்கும். உங்கள் கண்ணு கோழி குஞ்சு கண்ணு கிடையாது. நீங்கள் கீழே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, வேர்டை தான் பார்க்கணும். வார்த்தையை பார்ப்பேன்னு சொல்கிறீங்களா? வார்த்தையை தான் பார்க்கணும். அது வார்த்தையை பார்க்குறீங்க தான், ஆனால் இங்கே ஒன்று சரியில்லாமல் இருக்குது. அதுக்குதான் போல் சார் நமக்கோ சொல்லுங்க. நீங்கள் அடுத்த வசனம் சொல்லுங்க. அடுத்து நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. ஆமென், தேங்க்யூ. நமக்கு 1 கொரிந்தியர் 2:16 பாருங்க. சிந்தையை பற்றி சொல்கிறேன். கிறிஸ்து பிறந்துட்டார் உள்ளத்துலனா உங்கள் சிந்தை யாருடைய சிந்தை ஆயிடுது? ஏன் சிந்தையே கிடையாது. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ வாவ், கிறிஸ்து தப்பு பண்றாரு அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. இங்க தப்பா நடந்தா கூட, அவர் தப்பு மாதிரி தெரிஞ்சா கூட ரைட்டா முடிஞ்சிரும். எங்களுக்கோ அப்படி நம்மளையும் சேர்த்து பைபிள் படிக்கிறவங்களுக்கு சேர்த்து பவுல் எழுதுறாரு. சொல்லுங்க, எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறது. உண்டா இருக்கும்னு இருக்காருட்டா, இருக்க போகுது. இருக்கிறதுன்னா ஆல்ரெடி காட் இட். இப்போ உங்களுக்கு என்ன சிந்தை இருக்கு? இப்போ உங்களுக்கு மைண்ட் வந்து இதை நம்பி இப்படியே காத்திருக்கலாமா அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் உடனே உங்களை என்ன ப்ரூன் பண்ணணும்? அடுத்தாலாம் வர முடியாது. சிந்தனையை டிடெக்ட் பண்ண முடியாது. மற்றவங்க உங்களுக்கு ஒண்டி தான் தெரியும். இல்லைங்க, நீங்கள் சொன்னாதான் தெரியும். இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும் உள்ள மைண்டில். மைண்டில் ஓடும்போது நீங்கள் யார்? ஹூ இஸ் த ப்ரூனர், ஹூ இஸ் த கார்டினர்? நீங்கள் தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கு. ஐ ரெஃப்யூஸ் ஹியூமன் தாட்ஸ். நான் சொல்லுவேன், ஐ ரெஃப்யூஸ் ஹியூமன் தாட்ஸ். சொல்லி பாருங்களேன், கேரண்டியா. உங்கள் பிள்ளை ஹாப்பி இல்லாமல் இருந்து நீங்கள் எல்லாம் செஞ்சு ஹாப்பி இல்லைன்னா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா? பிரதர் சொல்லுங்கள், அலெக்ஸ் ஹாப்பியாக இல்லை, ஆனால் அவன் ஹாப்பிக்கான எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அவன் ஹாப்பி இல்லைன்னா அது எவ்வளோ வேதனை தெரியுங்களா உங்களுக்கு? மேபி இது உங்களுக்கு புதுமையான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, உங்களுடைய காலங்கள் வரும்பொழுது உங்கள் குழந்தைங்க ஹாப்பியாக இல்லாத ஒரு ஃபோட்டோவோ ஒரு சமாச்சாரமோ உங்களுக்கு கேள்விப்பட்டு உங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னா உடனே மைண்டை ப்ரூன் பண்ணுங்கள். சொல்லுங்கள் எல்லாரும், ப்ரூன் பண்ணுங்கள். ப்ரூன்னா உங்களுக்கு புரியுதா? ஏதாவது ஒரு பிரச்சனை, அவனுக்கு வயிறு சரியில்லை, அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்போ நம்மளால் முடிஞ்சு நம்ம செய்ய தானே. நம்மளால் முடியாதுதாங்க அவர் செய்வார். சொல்லுங்கள் எல்லாரும்.
என்னால் முடிஞ்ச நான் செஞ்சாதான், என்னால் முடியாத அவர் செய்வார். கமான். இது மாதிரி உங்கள் உதாரணத்தை நீங்கள் என்ன வேணால் எடுத்துங்க. அப்போ நான் எதை பற்றி பேசியிருக்கேன்? உங்கள் மைண்டை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கன்ற. ஏன்னா உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாரும். உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குது இல்லை? கிறிஸ்துவ இருதயமும் உங்களுக்கு சாதா மாதிரி கொடுத்துட்டேன்ட்டார். 2 வேர்டு சொல்லிட்டேன். ஒரு வேர்டு இருக்குது. எரேமியா 23:29 வாசிங்க. என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க நினைக்கலாம், நான் சொன்னா நடக்குமா? பிரதர், நான் சொன்னா இந்த கர்த்தருடைய வார்த்தையை சொன்னா என்ன? அவருடைய அவர் சொல்றாரு, கண்மலைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, பெரிய பெரிய பாறைகள். அதை நீங்க எரிகோ எப்படி விழுந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? புல்டோசர் வச்சா விழுந்துச்சு? சாதாரணமா அவங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அமைதியா யாரு பேசாம சுத்தி வாங்கன்னா எங்கேயாவது நடக்குமாங்க? பைபிள் வேற கணக்கு சொல்லி கொடுக்குதுங்க. ஆமென். இல்ல எல்லாம் ஜெபம் பண்ணுங்க இடிஞ்சு விடணும்னு சொன்னாரா? நிறைய பேர் ஜெபம் பண்ணியே தோத்து போறாங்கங்க. என்ன திட்டாதீங்க. சும்மா எல்லாத்துக்கும் ஜெபம் பண்றேன் இல்லை, சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும். நம்ம சில மைண்ட் செட்லேருந்து சிலதை எடுத்தாகணும். வாங்க ஜெபம் பண்ணலாம். கடைசியில் சப்புன்னு இருக்குங்க அந்த ஃபுட்டு. ஹலோ, சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கும் பொழுது எதை ப்ரூவ் பண்ணணும், எதை வெக்கேட் பண்ணணும், எதை இன்சர்ட் பண்ணணும். ஆமென். யாரோட ஒட்டிக்கணும், யாரோட வெட்டிக்கணும், யார்கிட்ட வச்சுக்கூடாது, யார்கிட்ட ஞானமாக இருக்கும், இதெல்லாம் கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஹல்லேலூயா. நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதுக்கு அந்த வசனத்தை வச்சு உன் சிந்தையை சரிப்படுத்திக்கங்கிறார். வசனம் என்னது? வசனம் என்ன? அது என்ன செய்தாமா? உடைக்குதான். எதை? ஹேமர் மாதிரின்னு இருக்கு இங்கிலீஷ்ல. இங்க என்ன இருக்கு? சம்மட்டிங்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, சம்மட்டின்னு தெரியுது, அவர் புது வேர்டா தெரியுது இல்ல? நமக்கு தெரிஞ்சது சுத்தி. இங்கிலீஷ்ல ஹேமர். ஹேமர் என்ன செய்யும்? உடைச்சு எடுத்துரும். அந்த சுத்தி தான் இன்னைக்கு பெரிய வடிவத்தில் புல்டோசர் மாதிரி உடைக்கிறதுக்கு வந்திருக்கு. சுத்தி கையில் எடுக்கிறோம், மிஷின்ல தான் அது. அதெல்லாம் விட பெரிய வலிமையானது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பெரிய கடினத்தை உடைச்சிருமா? அல்லேலூயா. சிலர்லாம் ரகசியமான சில காரியங்கள் எல்லாம் அந்த வாலிப பிள்ளைங்க, இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட டாக்டரேட் முடிச்சிருப்பாங்க, பெரிய கொஸ்டின் மார்க்கோட வருவாங்க. அந்த பிள்ளையோட நான் இன்னும் பேசிட்டு இருக்கேன். இதை செய் ஃப்ரீயா இருக்கீங்களா, பேசலாமா? எவ்வளோ ஃப்ரீ ஆயிட்டாங்க மனசுல. அதுக்கு என்ன காரணம்? நான் கிடையாது. நான் சொல்ற வார்த்தையை அவங்க அப்படியே பிடிச்சு செய்யறாங்க பாருங்க. அவங்க மைண்ட் உடனே மாறுது. நான் பாட்டுக்கு ஒரு ஜெபம், ஆண்டவரே இவங்களை பார்த்துங்க ஆண்டவரே, பாவம் ஆண்டவரே. இது ஜெபந்தான். பாவம்லாம் அவருக்கு தெரியாதா? சொல்லுங்க. நீங்க அவரோட ரொம்ப இரக்கம் உள்ளவங்களா? அவன் என்ன ஜெபத்துல என்ன பண்ணணும்? நீங்க வார்த்தை எடுத்து சொருகணும். நீங்க ஜெபம் பண்ணும்போது இப்படி சொன்னீங்களே, இப்படி செஞ்சிருக்கீங்களே, இப்படி இருக்குதே சூழ்நிலைன்னு வார்த்தையை பேசணும். ஏன்னா அந்த வார்த்தை என்ன செய்யுமா? அக்கினி. அது அக்கினி என்ன செஞ்சிடும்? எரிச்சு விட்டுரும். உன் பிரச்சனை என்ன பண்ணிடும்? வார்த்தையை பேசும், உன் பிரச்சனை காணா போயிடும். அக்கினி எரிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல சாம்பல் தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவோட இருதயம், சதையான இருதயம், அதுக்கான வேர்டுன்னு நான் சொன்னேன். இன்னும் ஒன்னே ஒன்று நான் சொல்ல போறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. இந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே தவறுறது. லூக்கா 21:15 எடுங்க. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேச. உங்களை விரோதிக்கிறவங்க யாரா இருக்கலாம்? கலெக்டர் இல்ல, எடுத்ததுமே கலெக்டர்ன்றது நினைக்க வேண்டாம். உங்க வீட்டுல மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், மகளா கூட இருக்கலாம், மகனா கூட இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், இல்ல உங்க அயல் வீட்டுக்காரங்களா இருக்கலாம். ஹூ எவர் இட் மே பி. ஆமென். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். I will give you mouth அப்படின்னு இருக்கு. ஹலோ, எத்தனை தடவை லூக்கால படிச்சிருக்கேன். நான் இருதயத்தை மட்டும் கொடுக்கல, வாயை கொடுக்குறேங்கிறார். நம்மளாம் சாரி பேச வேண்டியதை பேசாமல் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோமா? சும்மா வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு நான் சும்மா சொன்னேனுவோம். என்ன சொல்லுவோம்மா? சும்மா சொன்னணும். ஏசப்பா பிள்ளைங்க நல்லா கவனிங்க. நீங்கள் பேசுனா இந்த சும்மா சொன்னேன், தெரியாமல் சொல்லிட்டேன், என்னங்க மன்னிப்பு கேட்க மனசும் வராது, இறங்கி போக மனசும் வராது. ஆனால் சும்மா சொன்ன பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சும்மா இப்படி இது பண்ணிட்டு போவோம். நமக்கு ஒரு டிசிப்ளின் வேணும், நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த உலகத்தில் கிறிஸ்தவங்களாக வாழ்கிறதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. காடுக்கு நான் பதில் சொல்லணும். ஆமென்.
ரீட்டா 1 கொரிந்தியர்ல 10:31 என்னன்னு பாருங்க. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நீங்க புசித்தாலுன்றதுக்கு எது யூஸ் ஆகுது? வாய். நீங்க எதை குடித்தாலும் எதை செய்தாலும்னா இங்க நினைச்சாதான் இங்க பேச முடியும் இல்லைங்க. அப்ப வாய் பேசுறதுக்கு நீங்க ஏதாவது பேசணும்னா நீங்க பேசுறது காடை குளோரிஃபை பண்ணுமா அப்படின்னு நீங்க பேசணும். இப்படி பண்ணுங்களேன், வீட்டில் சண்டை வராதுங்க. நல்லா அப்படி போயிட்டு இருக்கேன் நான். சிலர் இப்போ பேச மாட்டாங்க, ஆனால் மனசு புழுங்கி புழுங்கி உள்ளேயே செத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? எதுக்கு இந்த லூசுக்கிட்ட பேசிக்கிட்டுன்றாங்க. ஹலோ, நோ நோ, இந்த சைலன்ஸ் காட் நெவர் லைக்ஸ் திஸ் டைப் ஆஃப் சைலன்ஸ். ஹார்ட்டில் சைலண்ட்டாக இருந்து மனசு முகம் மலர்ச்சியாக இருக்கணும். முகம் எப்படி இருக்கணும்? பேசி என்ன பண்ணுறது? சூழ்நிலைகளை பேச வேண்டான்னு சொல்லியே சில பெண்கள் ஊமையாகவே ஆயிட்டாங்க. நான் சொல்கிறேன், அந்தமாரி நீ ஊமையாக இருக்கக்கூடாது. காடுகிட்ட கொடுத்துட்டு நான் இதை பேசாமல் இருந்தால் அவருக்கு மகிமைன்றதா உன் முகத்தில் ஒரு மலர்ச்சி வரும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? கிறிஸ்மஸ் வந்து ஒரு லைஃப் பாயிண்ட்டுங்க. அது வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரங்க. Christmas is not simply hanging the star, putting the tree and lights and dress வாங்குறது இது இல்லைங்க. இது ஒரு வாழ்வாதாரத்துக்கான வாழ்க்கையினுடைய சரித்திரத்துக்கு எழுதி வச்சுக்கிறாருங்க ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? நீங்க என்ன செஞ்சாலும் எந்த ரெஃபரன்ஸ்ல இருக்கு சொல்லுங்க. எந்த ரெஃபரன்ஸ்? இப்போ நான் சொன்னேன் 1 கொரிந்தியன்ஸ் 10:31 என்ன சொல்லுது? தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கார் தோசை கேட்குறாரு, ஏன் இட்லி சாப்பிட்டா என்ன? அதையே வேற மாதிரி இட்லி கொஞ்சம் சாப்பிட்றீங்களா இன்னைக்கு? அது கூட கேட்கலாமா இல்லையா? சொல்லுங்க. கஷ்டம்தான். ஆனால் நான் இப்படி பழகினது நீ ஒன்றுமே செய்யாத, இட்லியை ஊற்றிருன்றார். உண்மையாக சொல்கிறேன். சாதாரண இட்லி முறை பிரச்சனையை ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாதுங்க. இதை மாதிரி பெரிய பெரிய பிரச்சனையை கூட நீங்கள் ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம். இது வந்து ஹிமாலயன் மேட்டர்லாம் இருக்குங்க. ஏங்க ஹிமாலயன் மேட்டர் இருக்குது லைஃப்பில். அதை கூட நான் சொல்கிறேன், சம்மட்டை உடைக்கிற மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துக்கிறாரு? வாய் கொடுத்துக்கிறாராம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறேன். லூக்கா 21:15 என்ன சொல்லுது? நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை அவங்கள சைலன்ஸ் பண்ணிவிடும் சிஸ்டர். நான் இதை செஞ்சேன்னா கர்த்தர் மகிமைப்படுவாரா? ஒரு தவறான, ஏன்னா நானே கர்த்தர், என்னை தவிர வேற ஒருவரும் இல்லைன்றாரு. இன்னொரு உங்க பிள்ளை, அம்மா நீ என்னை பெத்து எடுக்கல நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஹவு டு யூ ஃபீலுங்க? நீ எதை ப்ரூவ் பண்ணியாகலாம்? டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறியா? நான் தாண்டா உனக்கு பேர் சின்ன குழந்தையில ஹாஸ்பிட்டல்லேருந்து வரேன் பாரு உன்னை எடுத்துக்கிட்டு. எப்படியோ அது ப்ரூவ் பண்ணி என்னங்க செய்வோம்? நீ தான் என் பிள்ளை, நான் தான் உன்னை பெத்து எடுத்தேன்னு சொல்லுவோம். இந்த அப்பா சொல்வார், என் மகன் அண்ணுவார். என்ன பெரிய மகன்ங்கிறாரு? அவர் மகனை பெற்றதுனால அவர் he has the rights to tell. அது மாதிரி God is the creator, he is the owner of the whole universe. That is why he is telling I am the Lord God. வேற யாரும் சொல்லலையேங்க. காடுக்கு நீங்க ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா உங்களுக்காக 100 ஸ்டெப் எடுத்து வைப்பாருங்க. ஆனா ஒரு ஸ்டெப் நம்ம ஆட்கள் எடுத்து வைக்கிறது கிடையாது. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்க, வலிச்சா கூட எடுத்து வச்சு பாருங்க. நான் கேரண்டி கொடுக்குறேன், 100 ஸ்டெப் உங்களை கைவிடாம எடுத்துட்டு வருவார். பேச வேண்டிய இடத்துல பேசுங்க, வளவலன்னுலாம் பேசாதீங்க. எஸ் ஆர் நோ. சிலர்லாம் தெளிவாக பேசுவாங்க. அல்லேலூயா. ஒரு பிள்ளைய ஒருத்தவங்க அவங்க சொந்தக்காரங்க எவ்வளோ பவுன் போட்டாங்க, அது எதுக்கு கேட்குறாங்க? நல்லபடியாக போட்டு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கேட்குறாங்க. அவங்க கேட்குற முறையிலே தெரியுது. அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு என்ன தேவையோ அதை போட்டாங்க. எவ்வளோ ஸ்மார்ட் ஆன்சர். அவளுக்கு தெரியுது இந்த ஆண்டி வந்து இதை போய் 10 பேர்கிட்ட இவ்வளோ போட்டாங்களா. அது ஹர்ட் ஆகுறாங்க, ஹர்ட் ஆகல. அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க, ஆனால் கரெக்டாக பேசுங்க. எப்படி பைபிளில் படிச்சிங்கன்னா ஐ வில் கிவ் யூ மவுத். உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? இப்போ வந்து நமக்கு இது எல்லா சொத்தும் அது உள்ளதான் இருக்குது, எல்லா ஐஸ்வர்யமும் அதில் தான் இருக்குது, எல்லாமே இதில் இருக்குது. ஹார்ட்டில் இருக்குது, மைண்டில் இருக்குது, மவுத்தில் இருக்குது. அந்த வார்த்தை நான் உமக்கு அடிமை, முடிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க மெசேஜில்? காட் என்னெல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிறாரு. ஒய் கிறிஸ்மஸ்? ஒய் ஜீசஸ் ஹேஸ் born? How he born?
அவர் பிறந்தது ஒரு அற்புதம்னே சொல்லக்கூடாது, வேர்டை தான் சொல்லணும். அப்போது கிறிஸ்து பிறப்பு வந்து ஒரு வார்த்தை மாமிசமாச்சுன்னா, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்கள் போய் பார்த்து மற்றவங்களுக்கு சொல்லணும், உன் பிரச்சனைக்கு வார்த்தை இருக்குது கண்டுபிடின்னு சொல்லணும். ஒரு வார்த்தை மாமிசமாச்சுன்னா, கிரைஸ்தா ஆச்சுன்னா, ஆமேன், அந்த வார்த்தை என்ன வேணால் செய்யணும் போது ஒரு வீடை வாங்கிட்டாவோ, என்ன வேணால் வாங்கலாம், என்ன வேணால் கிடைக்கும். ஆமேன் சொல்கிறீங்களா? ஆனால் நம்ம அந்த வார்த்தையை எடுக்காமல், நான் சொன்ன சித்ரான்னு போன வாரம் சொன்னா பாப்பா, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேன்னு 60வது அவர் சொன்னாராம் பாஸ்ட் 1000 தடவை எழுதுங்கிறது சும்மா விஷயமாங்க. சும்மா வாயில் சொல்கிறது இஸ் டிஃப்ரெண்ட், ரைட்டிங் இஸ் வெரி டஃப். அதனால தான் பரீட்சை வாயில் சொல்கிறது இல்லை, எழுதுறதுக்கு. ஏன்னா அந்த 3 மணி நேரத்தில் உன் திறமையை அதில் காட்டி ஆகணும். 5 மணி நேரம் கூட எழுதலாம் பரீட்சை, டைம்குள்ளே நீ எழுத தெரியணும். அப்போ எழுதுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. சித்ரா 1000 தடவை எழுதுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. 60வது தடவை வரும்பொழுது வேலையே கிடைக்காத அவங்க தம்பிக்கு பாம்பேயில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடச்சி என்ன ஆயிடுச்சு சொல்லுங்கள், வேலை கிடச்சிடுச்சுங்க. பெனிகின் ஒரு செர்மன் பார்க்குறேன், அவர் கேத்தலிக் இதில் படித்தவர். அந்த சிஸ்டர் வந்து என்ன செய்வாங்களாம், இந்த கையில் அடிப்பாங்களாம். எதுக்கு? ஒரு வேர்டை எழுதலைன்னா. இந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, அதை சில்ட்ரன் அப்யூஸ்ன்னு சொல்லிடுவாங்க இல்லைங்க. பிள்ளைய ரொம்ப ராங்காக வளர்க்குறாங்க அப்படின்டுவாங்க. பிள்ளைங்களை அப்படிலாம் வளர்க்கக்கூடாது. ஒரு குழந்தை வாயில் விரல் வைக்கும்போது அதை எடுத்து, ஐயோ அப்படி எடுக்காதீங்க, அது மைண்ட் அதுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிடுவாங்கன்றாங்க ஒருத்தவங்க. இவங்களாம் ஒரு கணக்கை போட்டுக்கிட்டு இவங்களாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவர் சொல்கிறாரு, அந்த கேத்தலிக் சிஸ்டர் என்னுடைய கையில் அடித்ததுனால அவங்க சொல்லுவாங்களா, ஹோம்ஒர்க் என்ன தெரியுமா, பைபிள் நியூ டெஸ்டமெண்ட்டை எழுதி முடிக்கணும். இன்றைக்கி பெனிகின் இவ்வளோ உயர்ந்திருக்கிறாருன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி கோட்டை இப்படி போட்டால் அப்படியே அத்தனை பேர் கீழே விழுற அளவுக்கு அவருடைய பவர் இருக்குதுன்னா என்ன காரணம்னா, வணங்கி உட்காந்து எழுதுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஆமேன். அந்த நியூ டெஸ்டமெண்ட்டை எழுதி முடிச்சாராங்க அவர். வருஷத்தில் 4 தடவை பைபிளை முடிக்கிறார். நியூ டெஸ்டமெண்ட்டை மட்டும் இல்லை, சங்கீதத்தை மட்டும் இல்லை, ஹோல் பைபிளை ஒரு தடவை முடிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஹலோ, 15 வருஷத்தில் ஒரு தடவையாவது முடிச்சிருக்கீங்களா? அங்கிள் ஒரு தடவையாவது பைபிள் படிச்சிருக்கிறீங்களா? என்கிட்ட ஓகேன்னு சொல்லுவேன், நான் பொய்யாலாம். ஆனால் இந்த 26ல் நீங்கள் படித்து முடிங்க. படித்து முடித்து தூக்கி போடுற புக்கு இல்லை இது. ஒரு தடவையாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்களான்னு உங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 26 ஜனவரிலேருந்து ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இப்போவே ஆரம்பிச்சிருங்க. செய்வீங்களா? படிக்க தெரியாதவங்க இருந்தால் என்ன செய்ய போகிறீங்க? ஸ்லேட்டு வாங்கி கொடுங்க, அட்டை வாங்கி கொடுங்க, காங்காய்ச்சி அட்டை வாங்கி கொடுங்க. எழுத்தை கற்றுக்கிட்டே படிக்கட்டும். ஒன்றும் குடி முழுகி போகிறதில்ல, எழுத்தை படிச்சுட்டு படிக்கட்டும். செய்வீங்களா? ஒரு தடவை படிப்பீங்களா? இந்த நாள்லேருந்தே ஆரம்பிச்சிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். உங்களுக்கு அவர் ஒரு வாய் கொடுத்துக்கிறார். தமிழில் வாக்குன்னு இருக்குது, இங்கிலீஷில் மவுத்துன்னு இருக்குது, ஹார்ட்டுன்னு இருக்குது, மைண்டுன்னு இருக்குது. இது எல்லாமே இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ். இயேசுவை போல் யாரும் இல்லை.